இப்ப T20 வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சென்னை சேப்பாக்கத்துல வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த விசில் வந்து டிவிகே விசில் வந்து யாருமே வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது, நாட் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனாலே வந்து விசில் அடிப்பாங்க நம்ம பசங்க, சென்னை சூப்பர் கிங்னு சொல்லிட்டு விசில் போடு அப்படின்ட்டு. ஆனா வந்து இந்த விசில கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? யாருமே வந்து சேப்பாக்கத்துக்கு போறவங்க யாருமே இந்த விசில வந்து கொண்டு போகாதீங்க. இதை கொண்டு போகாட்டி நம்ம பசங்க வந்து கையிலே விசில் அடிப்பாங்க. நான் கூட வந்து கையிலே விசில் அடிப்பேன், எனக்கும் விசில் அடிக்க தெரியும். சரிங்களா? நானும் போகிரி படத்துல இருந்தா நானே விசில் அடிச்சு நானே பழகினேன். விஜயன படம் பார்த்து இப்ப எனக்கும் விசில் அடிக்க தெரியும். இது இல்லாமலே வந்து விசில் அடிக்கலாம். இப்ப சென்னை சேப்பாக்கத்துக்கு வந்து நான் வந்து இந்த மாசம் 27ஆம் தேதி வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்க போறேன். அப்போ வந்து இந்த ஆஸ்திரேலியா பிளாக் வந்து எட்டு போவேன். அதுக்கப்புறம் இந்த டவல் ஒன்னு எட்டு போவேன். சரிங்களா? இதை தான் உள்ள விடுவாங்களா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரியல. டிவிக்கு கொடியை வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, எப்படியும் வந்து பிளாகை வந்து உள்ள கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இதை வந்து மடிச்சு வச்சா ஒரு கர்ச்சீப் மாதிரி தான் இருக்கும். கேட்டா பெரிய சைஸ் கர்ச்சீப்பு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவேன். இல்லாட்டி உடம்புல எங்கேயாவது இதை வந்து மறைச்சி வச்சுதான் உள்ள கொண்டு போற மாதிரி இருக்கும். இந்த டவலை கண்டிப்பா வந்து இந்த பிளாக் எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் அந்த டவலை எட்டு போவேன். அந்த டவலை வந்து உள்ள மறைச்சி வச்சுதான் எட்டு போவேன். ஒண்ணு வயிற்றுல கட்டிப்பேன், உள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ள வயிற்றுல கட்டிப்பேன், இல்லாட்டி காலில் இந்த இடத்துல இதை வச்சு கட்டி எப்படியாவது மறைச்சி வச்சாது இதை கொண்டு போயிடுவேன் எப்படியாவது. ஏன்னா மெயினா நான் உள்ள போய் வீடியோ எடுக்கணும், அதுக்காண்டி நான் கண்டிப்பா அதை எட்டு போவேன். ஆனா மைக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த பவர் பேங்கு, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ், வாட்டர் கேன் எதுவுமே உள்ள கொண்டு போகக்கூடாது. சென்னை சேப்பாக்கத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் டைம் போகும்போது ஒன் டே மேட்சுக்கு போனேன், இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சுக்கு. அப்போ போகும்போது இந்த பிளாக் மட்டும் தான் எட்டு போனேன், பவர் பேங்க் கூட எட்டு போகல. ஆனா பவர் பேங்க் வந்து அலோடு கிடையாது, செக்கிங்லேயே வாங்கி தூக்கி குப்பைத்தொட்டில போட்டுருவாங்க. அதே மாதிரி விசிலையும் நீங்க கொண்டு போனீங்கன்னா இதை அப்படியே வாங்கி குப்பைத்தொட்டில போட்டுருவாங்க. அதனால விசில் யாருமே கொண்டு போகாதீங்க. அங்க போய் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் பாக்குறவங்க அதோட வைப்பு மட்டும் பார்க்கணும், அங்க போய் கட்சி சம்பந்தமா அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதை அவாய்ட் பண்றதுக்காண்டி தான் இதை வந்து கொண்டு போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து டிவிக்கு விசில் வந்து கொண்டு போகாதீங்க.